3 பொருள் இருந்தாலே போதும் ஒரு மேங்கோ குல்ஃபி பண்ணிடலாம். இது செம்ம டேஸ்ட்டாக க்ரீமியாக ஜூஸியாக சூப்பராக இருக்கும். ரியல் மாம்பழம் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு பெரிய மாம்பழமாக நல்லா பழுத்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் உள்ள பல்ப் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து மாற்றிக்கோங்க. இது கூட டேஸ்ட்டுக்கு கண்டென்ஸ் மில்க் தான் சேர்த்துருக்கேன். கண்டென்ஸ் மில்க் பதிலாக நீங்கள் ஒரு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். சுவைக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா திக்னஸாக தான் இருக்கும். இப்போ நம்ம குல்ஃபி மோடில் ஊற்றிட்டு எல்லாத்தையும் இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. நல்லா தட்டிக்கோங்க. அப்போ தான் உள்ள ஏர் பபிள்ஸ் தான் நல்லா ரிலீஸ் ஆகிரும். இப்போ நம்ம ஸ்டிக் இன்சர்ட் பண்ணிக்கலாம். மீதி எக்ஸ்ட்ராவும் இருக்குல்ல, அதை ஒரு குட்டி பானையில் ஊற்றிட்டு மேலே கவர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் ஓவர் நைட் வச்சுருங்க. காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கு கீழே கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு டிமோல்ட் பண்ணிங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக சூப்பராக வரும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். அந்த குட்டி பானையில் வச்சோம்ல, அது கூட பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக கடையில் வாங்குற மாதிரியே இருக்குது. மேலே உள்ள த்ரெட்டையும் பேப்பரையும் ரிமூவ் பண்ணிட்டிங்கனாலே போதும். ஒரு பக்காவான மேங்கோ குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக க்ரீமியாக இருக்கும். வீட்டிலே எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதை நான் கடிச்சு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக. அந்த சாஃப்ட்னஸ்ஸே அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.